கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்காக அவருக்கான ஊக்கம் எங்கிருந்து வந்ததென்றால், அதற்கு முன் இருந்த மைக்கேல் ஃபாரடே அவருடைய மின்சாரம் சம்பந்தமான புத்தகம் அதையெல்லாம் படித்து கொண்டே இருக்கிறார். இவருக்கு ஒரு மின்சார விளக்கை நாம் செய்யணும்ட்டு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். நாட்கள், மாதங்கள், வருஷங்கள். 1200 வகையிலே அதை முயற்சித்து விட்டார். இரவெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் விடியற்காலம் 3 மணிக்கு 1201வது முயற்சி, 3 மணி நேரம் அந்த மின்சார பல்பு எரிந்தது. அந்த இழை அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. உடனே தன் மனைவியை அழைத்து, ஒரு பெரிய ஆச்சரியம், அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறார். அந்த அம்மா எழுச்சி வந்து பார்க்குறாங்க. ஆச்சரியம், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா கிட்ட வந்து பார்த்துட்டு கண்ணு மூட்டாங்க. கண்ணு ரொம்ப கூசுது, ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அவருக்கு இன்னும் சந்தோஷம். என்னன்னா, இந்த வெளிச்சம் கண் கூசுகிற அளவுக்கு பிரகாசமா இருக்கு. இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எடுக்கும் முயற்சி, நாம் செய்யும் முயற்சி. மனித முயற்சிக்கு பலன் உண்டு அப்படின்னு எப்பவுமே சொல்றது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்கான முயற்சி எடுக்கிறோம், எதை செய்வதற்கான முயற்சி எடுக்கிறோம், அதன் பலன் என்னவாக இருக்க போகிறது, அதன் மூலம் நான் தேவனுக்கு மகிமையாக என்ன செய்யலாம், இந்த வரிசையிலே நாம் எந்த முயற்சியும் வைத்து செய்ய வேண்டும். காரணம், நாம் உலகத்தார் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நமக்கான சிந்தை, நமக்கான நோக்கம் வித்தியாசமாக, விசேஷமாகத்தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல், அவர்கள் பிரிகியா, கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். 2 வசனங்களிலே 2 முறை பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அடுத்தது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை அக்காலத்துல தீர்க்க தரிசனம் மூலமாக ஒருவருக்கு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு தரிசனம் வருகிறது, சொப்பனம் வருகிறது. இப்படி எல்லாம் தான் ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவார். இதை செய்யாதே என்று தடுப்பார். இன்னைக்கு நமக்கு அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய வேதத்தை, ஆலோசனைகளை கையில வச்சிருக்கிறோம். இதை படிக்கும் பொழுது நமக்கான ஆலோசனைகள் வருகிறது. நாம் இதை செய்வது சரியா இருக்கிறதா, இது தேவ நீதியா இருக்குமா என்பதை வசனங்களை கொண்டு நாம் இன்னைக்கு பார்த்துடலாம். இத 2 வசனங்களையும் படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, நான் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையில இதே மாதிரியான ஒரு அனுபவம். கனடா தேசம் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அதற்கான முயற்சிகளை செய்த பொழுது, ஒரு பக்கம் அனுகூலமானதும் தடைகளும், பிறகு அனுகூலமானதும், இப்படியே மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இறுதியாக என்னால் மட்டும் போக முடியவில்லை. அப்போ அதுக்கான பதில நான் புரிந்து மனதை தேவனுடைய சித்தம்தான் என்று விட்டுட்டேன். ஆனால் இங்கே அவர்கள் எதற்காக போகணும்னு முயற்சி பண்ணாங்க? கர்த்தருடைய வேலைக்காக தான். அந்த பயணத்துலதான் அவங்க இருக்காங்களே. ஆனா பாருங்க,
இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்கிற விஷயத்துல கூட தேவன் நம்மை வழிநடத்துவார், தடை செய்வார், வழிவிடுவார் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆசியாவின் பகுதிகளுக்கு தான் போகணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. ஆனா தடை பண்ணிட்டாரு, போக விடல. 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஒரு தரிசனம் கண்டார். ஆக்சுவலா அவருடைய மனதுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டே இருந்திருக்கும்? கண்டிப்பா என்ன நம்ம இப்படி முயற்சி பண்ணோம், ஆவியானவர் அங்க தடை பண்ணிட்டாரு, அடுத்தது இந்த பக்கம் போலான்னு நினைச்சோம். ஆக்சுவலா மேற்கு பக்கமாக போகாமல் கிழக்கு பக்கமாக தான் அவர் முயற்சி எடுக்கிறார். எல்லாமே அவருடைய மேப்பை போய் பார்த்தோம்னா இந்த நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கிழக்கு பகுதியில ஊழியம் பண்ணணும்னு மட்டும்தான் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இந்த பயணம் 2ஆம் பயணம் தொடங்கும் போது ஏற்கனவே சந்தித்த பட்டணங்களை எல்லாம் சந்திக்கணும்ன்றதுதான் பிளான். அங்க இருக்கிற சபைகளை போய் சகோதரி திடப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிளான். அப்போ கிழக்கு பகுதியில தான் இவர் எப்பவுமே திங்க் பண்றாரு, அப்படிதான் போகணும்னு நினைக்கிறார். அதுதான் அவருடைய எண்ணமாகவே இருந்திருக்கும். அப்பொழுது தரிசனத்தின் வழியாக மக்கதோனியாவிலிருந்து ஒருவர் வந்து உதவி செய்ய வேண்டும் கேட்டதாக அங்க நாம் பார்க்கிறோம். அதை அவர் எப்படி புரிந்து கொண்டார், என்ன செய்தார்? 10ஆம் வசனம் பாருங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, அப்போ அந்த தரிசனத்தின்படியாக அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, மக்கதோனியாவுக்கு ஒரு ஆள் வந்து உதவி செய்யணும்னு தானே கேட்டாரு. இந்த உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டார் பாத்தீங்களா, அதுதான் அவருடைய தரிசனம். ஆனா இவர் போனா என்ன உதவி செய்வார்? என்ன உதவி செய்வார்? பணம் எதனா எடுத்துன்னு போவாரா? இல்ல. கண்டிப்பா என்னதான் உதவி செய்வார்? சுவிசேஷத்தை போய் சொல்லதான் போறார். அப்போ நாம கூட இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். இப்போ எடிசன் வந்து மின்சார பல்பை கண்டுபிடிச்சாரு. இந்த உலகத்துக்கு இன்னை வரைக்கும் அது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு. அந்த மனுஷன் ராப்பகலா கஷ்டப்பட்டு அவர் அதுக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு, அவமானம் எவ்வளவு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுசுக்கும் பயன்படுது இல்லையா? கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும், சகோதரர்களுக்கு செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு செய்யணும். அது மாதிரி உலகத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு சிறப்பான உதவி செய்யணும்னு சொன்னா ஏதாவது கண்டுபிடிக்கலாம். விவசாயிகளுக்கு கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கலாம். அது தொழில் சார்ந்ததாக போயிடும். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களுமே ஒரு சிறப்பான உதவிய இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைச்சா ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்வதுதான், சுவிசேஷமாகிய நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதுதான், அவர்கள் ஆத்மாவை ரட்சிக்கும் செய்தியை பகிர்ந்து கொள்வதுதான் தி பெஸ்ட் ஹெல்ப் டு தி வேர்ல்ட். டையிங் வேர்ல்ட், சின்ஃபுல் வேர்ல்ட், பாவத்திலே செத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு நான் செய்யற உதவியாக தான். அதனால பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், உங்களால் ஆன மட்டும் பேசும் வாய்ப்பு யாரிடமெல்லாம் நமக்கு இருக்கிறதோ குறைந்தபட்சம் கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம், அவர்களோடு கூட ஆண்டவரின் அன்பை பேசலாம். மற்ற எதையும் பேசாதபடிக்கு அப்படியே நம்ம வாயின் வார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது. இப்படி ஒரு ஆளாவே நம்ம மாறிடணும். உதாரணத்துக்கு இதான் ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். இந்த எல்ஐசி ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கனவு, அவருடைய நினைவு, அவருடைய பேச்சு, அந்த ஒரு துறையில முன்னேறணும்னு சொன்னா அவர் போராட்டமெல்லாம் என்னதான் பேசுவாரு? ஆளை பார்த்தாலே அவருக்கு வந்து ஒரு முகவரா மாத்தணும், அவரை எப்படியாவது அவரை வந்து ஒரு எல்ஐசி பாலிசிதாரரா மாத்திடணும் அப்படின்னு தானே ஞாபகம் வரும். அந்த ஆங்கிள் தான் அவர் நினைச்சுக்கிட்டே பார்ப்பார், என்ன வாய்ப்பு கிடைக்கும் அவர்கிட்ட பேசிடலாம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை எப்படியும் வித்தாகணும், அதுதான் இவருடைய பிழைப்பே. அது போல நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொடுக்கிற விஷயங்கள் நாம் கிறிஸ்துக்குள்ள வளர 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 தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் அறிந்தது அல்லது கேட்பது, அது சம்பந்தமாகவே நாம் பேசிக்கொள்வது அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு
யார்கிட்ட பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை சம்பந்தமாவே பேசிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். முயற்சி தான் பண்ணி பார்ப்போம். ஆனா அப்படி நம்ம முயற்சி பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறதா இருந்தா நமக்குள்ளேயே ஒரு புதிய ஒரு சந்தோஷம் அல்லது ஒரு திருப்தி, நாம அநேக பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதையெல்லாம் நம்ம உணரலாம். உதவி செய்ய வாங்க அப்படின்னு மக்கதோனியால இருந்து ஒருத்தர் கேட்டதாக தரிசனம் வந்தது. இப்ப மக்கதோனியாவுக்கு இவங்க புறப்படுறாங்க. துரோவாவிலே கப்பலேறி 11ஆம் வசனம் சமுத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நயப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கிருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோம குடியேற்றமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். பிலிப்பி பட்டணத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. ரோம குடியேற்றமான ஒரு பகுதியாம் அது. அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே ரோம அரசாங்கத்தின் மனிதர்களாகவும் ரோம அரசாங்கத்துக்கு உண்மையுள்ளவர்களாகவும் ரொம்ப வைராக்கியமாகவும் அவங்க இருப்பாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா பின்னால அவங்களோட நடவடிக்கையை பார்த்தா நம்மளே புரிஞ்சுக்கலாம். அப்போ ரோம குடியேற்ற பகுதி அதுக்கு போயிருக்காங்க. அங்கதான் ஒரு முக்கியமான மனிதரை அவங்க சந்திக்க போறாங்க. படிக்கலாம். 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமா ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். பழைய காலங்களில் இருந்து இந்த ஒரு பழக்கம் தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்துதான். என்ன அப்படின்னா, வேற ஒரு தேசத்துல போயிட்டு அடிமைகளாக இருப்பாங்கன்னா அங்க தேவாலயம் இருக்காது, ஜெபாலயம் இருக்காது, இவங்க எல்லாருமே கூடுறதுக்கான ஒரு வழி இருக்காது. என்ன பண்ணுவாங்கலாம், ஆத்து பக்கமா போயிடுவாங்களாம். அதுல இன்னொரு காரணம் இருக்கிறது, தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அந்த ஆற்றின் அருகே போனால் அதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படியே சில சுத்திகரிப்புகள் அவங்க செய்யணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா ஆற்றோரமாய் போவது அது இன்னும் பிரயோஜனமா இருக்கும். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 137:1. சங்கீதம் 137:1. பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து, அதாவது அவங்க அந்த நேரத்துல எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போக முடியாத சமயமா, அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றங்கரையில யோர்தான் அருகே இருந்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15. நதியண்டையில தங்கியிருந்தோம். 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் சுவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அப்போ நதியண்டை போவது, ஜெபிப்பது, இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அக்காலத்துல மக்களுக்கு இருந்திருக்கிறது. இப்ப நம்ம கூட சில நேரம் யோசிக்கிறோம், இந்த சென்னை பட்டணத்தின் ஒரு வழக்கமான ஒரு ரொட்டீன் வாழ்க்கையினுடைய சலிப்பு, அதை மாற்றுவதற்கு எங்கேயாவது நம்ம போகலாம், இப்ப தூரமா போகலாம், ஒரு வில்லேஜ் மாதிரி போகலாம். ஒரு நமக்கு தெரிஞ்சது என்ன, கடற்கரை ஓரமான இந்த ஸ்கிரிப்சர் யூனியன் அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம். அங்க ஒரு நாள் இருக்கலாம். அங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், பேசலாம், பாடலாம். இந்த மாதிரி ஒரு நமக்கான ஒரு வெளி தேவைப்படுகிறது, ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அப்படி கூட அவர்கள் இந்த மாதிரி ஆற்றங்கரைக்கு போகிறது உண்டு. இன்னொன்னு, வழக்கமான இடத்துல இருந்து ஒரு புதிய இடத்துக்கு போயிட்டு அங்க நம்முடைய உணர்வு இல்ல நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இவர்கள் நோக்கமே ஜெபிப்பதற்காக ஒருவர் உபவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி இப்படிதான் போறாங்க. அந்த மாதிரி அவங்க போனாங்க. அங்கே வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போயின்னு இருக்க. இந்த நாங்கள்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது? நல்ல
யோசனை பண்ணி ஒரு பதில் சொல்லலாம். நாங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாங்கள் பட்டணத்துக்கு போய், லூக்கா தன்னை உள்ள வச்சு சொல்றார். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே, ஏன்னா மேல ரைட்டிங் எல்லாம் அவர் தான் எழுதின்னு வர்றார் இல்லையா? இப்ப நாங்கள் பட்டணத்துக்கு போய் அப்படின்னு லூக்கா தன்னை அங்க குறிப்பிடுகிறார். அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இது ஒரு வித்தியாசமான வசன பகுதி. நமக்கு படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓ பரவாயில்லையே, அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார், அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க வீட்டார் அனைவரோட ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்னு நம்ம அப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனா இது தவறாக கர்த்தருடைய வழிநடத்தல நினைப்பதற்கான ஒரு முக்கியமான இடமா போச்சு. இதே எப்படிப்பா ஒருத்தர் தவறா நினைப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஜான் கால்வின் அப்படின்ற ஒருவர் கிறிஸ்தவத்தில் ஒரு தனி பிரிவை உண்டாக்கினார். அவரு என்ன சித்தாந்தத்தை சொல்லிட்டார்னா, இந்த வசனத்தின்படி நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேளும் பொழுது அந்த கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து கீழ்ப்படிதலுக்கு உங்களை அது கொண்டு போவதற்கு நீங்க ஒண்ணும் பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த கீழ்ப்படிதலை அவர் வந்துதான் உண்டாக்குறாரு அப்படின்னார். இது கால்வினிசம், கால்வினோட ஒரு தியரி. பல கொள்கைகள்ல இது ஒரு கொள்கை. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருவருக்கு கீழ்ப்படிதலுக்கான உதவி செய்கிறார். அவர் இந்த உதவி செய்தா மட்டும்தான் அவங்க கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னா தப்பா போயிடும். கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே எனக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படிய உதவி பண்ணல, எதிர்க்கிற மாதிரி தான் நான் ஆயிட்டேன், அப்ப நான் இல்ல, என்னோட பங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆயிடும். இது ரொம்ப நுணுக்கமா இந்த வசனத்தில் இருக்கிறதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். அதுக்கு நமக்கு உதவியாக சிலவற்றை நம்ம கவனிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 22, 23. உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தார் ஆகிய சகோதரர் சிலரும் அவனுடைய கூட போனார்கள். இங்க ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரால் பெற்றுக்கொண்டு சொல்ல வேண்டும். இது ஒரு விஷயம். சொல்றவர், கேட்பவர் ஒரு பக்கம் இருக்கிறார். அந்த கேட்பவர் அதை கேட்டு தன் இருதயத்துக்குள்ளே அதை விசுவாசிக்க வேண்டும். அது அவரோட சைட்ல இருந்து வர வேண்டியது. இப்போ அந்த வசனத்தை அவர் கேட்கிறார் பாத்தீங்களா? அந்த வசனத்தை கேட்கும் போது அந்த வசனத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அந்த மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெட்கப்படேன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு. So and the gospel itself has a power to save a person. அந்த சுவிசேஷத்துக்குள்ளவே தேவ பலம் இருக்கிறது. அது ரட்சிப்பை உண்டாக்குகிறது. ஒரு சொல்லுக்கு பலம் இருக்கிறது. நம்ம காதுல கேட்கிறோம், ஒரு சொல் நம்மள அப்படியே நிலவுலயே பண்ணிடும். ஒரு சொல் நம்மள அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி மகிழ்ச்சியை கூட உண்டாக்கிடும். நம்ம கேட்டது அந்த ஒரு சொல் தான். அப்ப பாருங்க, நம்ம காதுல கேட்கிற ஒரு சொல், அதுக்குள்ள இருக்கிற ஒரு அர்த்தம் அது நம்ம இருதயத்துக்குள்ள வந்து அது உணர்வாக மாறும் பொழுது, சில நேரங்கள்ல அன்பானவர்கள் நம்ம இப்போ கழுத அப்படின்னு சொன்னாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். நான் ரோட்ல போற யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து கழுதன்ட்டா அதே கழுதுதான் வார்த்தை, நமக்கு கோபம் வரும். நீ யார என்ன கழுதுன்றதுன்னு.
ஆனா அந்த இடத்துல என்னாச்சு? சொல்லு இருக்கு. அப்போ அந்த பக்கம் சொன்னவரும் முக்கியமானவரா இருக்கிறார். இங்கே தேவனுடைய அந்த சுவிசேஷமானது, அதுக்கும் தேவ பலம் இருக்கிறதா. யூதனோ கிரேக்கனோ அடிமையோ சுயாதீனனோ யாரானாலும் சரி, அதை கேட்கிறவன் எவனோ அவனுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரோமர் 1:22 சொல்லியும் பைத்தியக்காரராகி, இப்ப இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கறாங்க, தங்களை ஞானின்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் ரட்சிப்பு கேட்க விசுவாசத்துக்கு வரவே இல்லை. ஞானின்னு வேணா சொல்லிக்கிறான், ஆனா அவனால கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான விசுவாசத்துக்கு வரவே முடியல. இப்ப என்னாச்சுன்னா, இவன் அதை விசுவாசிப்பதற்காக தன் இருதயத்தில் தாழ்த்த வேண்டி இருக்கிறது. ஏன்னா அதே 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, டு ஹோல்ட் த ட்ரூத், அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், அதை உணர்வுபூர்வமாக அவர்கள் அறிவதற்கு அவர்களுக்குள்ள அந்த மனம் இல்லை. இந்த தலைமுறையை நான் பார்க்கிறேன். இந்த தலைமுறையானது இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ஆவல், ஒரு பயபக்தி இல்லாமல் இருக்கிறது. உணவின் மேல் இருக்கிற ஆவல், உடையின் மேல் இருக்கிற ஆவல், தங்களுடைய களியாட்டத்தின் மேல் இருக்கிற ஆவல், இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று வரும்பொழுது அதன் மேல் ஆவல் இல்லாது இருக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. அது ரொம்ப ஆபத்தானது. நாம் அப்படிப்பட்டவர்களாக கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தை, அதற்குள்ள இருக்கிற வல்லமை நமக்குள்ளே செயல்படத்தக்கதாக அதை விசுவாசிக்கும் இருதயத்தோட நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை தொடக்கிறாரு? அந்த வார்த்தையை நம்ம கிட்ட வர வைக்கிறாரு இல்லையா? ஒருத்த சொல்றாரு இல்லையா? அந்த வார்த்தை தான் வல்லமையோட எனக்குள்ளே சேருகிறது. அது எனக்குள்ளே விசுவாசத்தை துவங்கும் வல்லமை உள்ளதுதான். ஆனாலும் சுதந்திரம் எனக்கு இருக்கு. நான் இதை விசுவாசிப்பேன், எனக்கு புரியுது. நிறைய வீடுகள்ல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பல வாரங்கள் போய் பேசி எல்லாம் முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, நீங்க சொல்றது கரெக்டா இருக்குது, சத்தியத்தின்படி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனாலும் இந்த சூழ்நிலை எங்களால வர முடியாது, ஞானஸ்நானம் எடுக்குது எங்களால இப்ப முடியவே முடியாது, நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு, வசனத்தின்படி கரெக்ட், ஒத்துக்கிறேன். அவ பாருங்க, அவங்களுக்கு கேட்டாங்க, புரியுது, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள கூட முடியுது, ஆனால் கீழ்ப்படிதலுக்கு அவங்களால வர முடியல. அப்போ இதுல ப்ராசஸ் இருக்கு. அதுல கர்த்தருடைய வார்த்தை ஒரு பங்கு, சொல்லுகிறவர்களோட பங்கு, கேட்பவர்களோட பங்கு, இவ்வளவு இருக்கிறது. அதுல 10ஆம் அதிகாரம் ரோமர் 13 முதல், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது ஜெனரலான சத்தியம் தானே? சரி, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கேள்வி கேட்கிறார். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அடுத்த கேள்வி. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எத்தனை கேள்வி வருது. அப்ப இந்த ப்ராசஸ் நடக்கணும். இதெல்லாம் தான் ஆவியானவர் செய்கிறார். இதெல்லாம் தான் நம்ம கிட்ட வர்றதுக்கு உதவி செய்கிறார். கொர்நேலியு ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பரத்திலே தேவ சமூகத்தில் எட்டியது. உடனே கொர்நேலியுவுக்கு இந்த இடத்துல இந்த மனிதன் இருக்கிறான், அவனை அழைப்பி என்று சொல்லி ஒரு தகவல் போனது. ஆள் அனுப்புறாரு. அந்த தகவல் அவருக்கு போகும்போதே கர்த்தர் அந்த ஊழியக்காரனை ஆயத்தம் பண்றாரு. அங்கிருந்து அவங்க புறப்பட்டு வசனங்களை சொல்றாங்க. இவங்க கேட்பதற்கு ஆயத்தமா இருக்காங்க. கொர்நேலியுடைய வீட்டுல லீதியாள் விஷயத்துல அவர்கள் ஏற்கனவே தேவனை வணங்கும் ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்தம்மா தியத்திரா ஊர்ல இருந்து வியாபாரம், ரத்தாம்பரம் விற்கிறவங்க. ரத்தாம்பரம் என்பது மீனிலிருந்து வருகிற ஒரு சிவப்பான டை, மீன்ல இருந்து வர்றதா ரத்தாம்பரம். அந்த காலத்துல ரொம்ப சொட்டு சொட்டாக அதை எடுத்து, அதனாலதான் ரொம்ப காஸ்ட்லியா அந்த ரத்தாம்பரத்தை விற்கிற ஒரு நல்ல ரிச் லேடியா தான் இருக்காங்க. இந்த தியத்திராவிலே இந்த சகோதரி கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்ததுனாலே இவர்கள் வழியாகத்தான் சபை போனதாக வெளிப்படுத்தல 7 சபையில 1 திரைத்திரா சபை என்று நம்ம அங்க வாசிக்கிறோமா. அப்போ சுவிசேஷமானது
ஒரு இடத்துல போய் சொல்லப்படவும், அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்படவும் எப்படி அது நடக்கும்? கல்லூரியில பிள்ளைகளுக்கு அந்த கடைசி நேரத்துல அவங்க போறதுக்கு முன்னால அவங்க ஊழியம் செய்வதற்கு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஆர்வமா அவங்க பல ஆங்கிள் எல்லாம் யோசனை பண்ணி எதிர்பார்த்து நம்ம கிட்ட கேட்டுன்னு இருப்பாங்க, எதை சொல்ல போறாங்க, இப்படி சொல்ல போறாங்க, அப்படி சொல்ல போறாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதான் அவங்களுக்கு பதில். நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு உதவி ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்க போயிட்டு ஒரு வாடகை எடுத்துருங்க, அப்படி சொல்ல போறதே கிடையாது. கர்த்தரை நம்பி போயிட்டு உன் வீட்டுக்கு முதல்ல சுவிசேஷம் சொல்ல ஆரம்பி, அங்கிருந்து சில ஆத்மாக்களை ரட்சித்து கொண்டு போ. இந்த கிராஜுவேஷன் டேல கூட ஊழியக்காரர்கள் வந்து அவங்களுக்கு அதான் சொன்னாங்க, தெருவுல போ, மனுஷனை சந்திக்க போ, மனிதரை தேடி போ, முதல்ல ஆத்மாக்களை ரட்சிக்கிற வேலையை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு தான் இந்த முறை கூட சொல்லப்பட்டது. அப்போ இந்த வல்லமையான சுவிசேஷமாகிய ஒன்றை இந்த மண்பாண்டத்துல பொக்கிஷம் போல வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் அதை போய் சொல்லணும், இவ்வளவுதான் வேலை. இத இவன் ஆயத்தமாகி இவன் போய் அவர்களுக்கு சொல்வதற்கான ஒரு அனுகூலத்தை தேவன் செய்கிறார். அந்த வசனம் சொல்லப்பட்ட உடனே அதை கேட்டு விசுவாசிக்க வேண்டியது அந்த மனிதனோட பங்கு. அதை அவன் செய்யணும். அந்த விசுவாசம் உள்ளவனாகி அவன் கீழ்ப்படியணும். அந்த இடத்துல இவன் வேணாம், இவன் வேணாம், இவ வேணாம் அப்படின்னு ஆவியானவர் முடிவு பண்ணிட்டு, நீ விசுவாசிக்க வேணாம், உன்னால விசுவாசிக்க முடியாது, போ, உன்னை லாக் பண்ணிடுறேன் அப்படி எல்லாம் பண்ணுவாரா? இல்லை, அப்படி செய்ய போறது கிடையாது. இதைதான் நம்ம விளங்கிக்கணும். இந்த கேள்வியில பாருங்களேன், விசுவாசியார் எப்படி தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அதனாலதான் சொல்றாரு, இந்த சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. சகோதரிகளுக்கும் சொல்றேன், முக்கியமா சகோதரிக்கு சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரு மேன்மையான வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு லட்சியம் உங்களுக்கு இருந்தா என்ன வேலை செய்யலாம்? இப்ப நான் கேட்கறதுனால சொல்றீங்க சுவிசேஷ வேலைன்னு, ஆனா உங்க மனசுல உங்களுக்கு பதில் என்னவா இருக்கும்? இல்ல, நீங்க என்ன படிக்கிறீங்க, உங்களுடைய ஆஸ்பிரேஷன் அடுத்தது என்ன செய்யணும், என்ன மாதிரி நீங்கள் உயரணும் அப்படின்லாம் இருக்கும். இல்ல, காமனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் இந்த ரயில் தண்டவாளத்துக்கு 2 இரும்பு தண்டவாளம் இருக்கிற மாதிரி, ஒன்று இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை பிழைப்பூட்டும் பிழைப்பு அப்படின்னு ஒன்று இருந்தா கூட, அந்த இன்னொரு ரயிலோட இன்னொரு பகுதி இன்னொன்று மேல இருக்கணும் பார்த்தீங்களா, இன்னொரு வீல் இருக்கணும் இல்லையா, அது கர்த்தருடைய வேலை செய்வதாக ஒரு பக்கம் நான் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சகோதரரும், நீங்க தொழில் செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, ஒரு கம்பெனில வேலை செய்யுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு வகை. இன்னொன்னு, கர்த்தருக்கு முழுமையான இந்த தலைமுறைக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கு முன் வருங்க. உங்கள் இருதயத்தை கொடுங்க, இந்த சுவிசேஷத்தை நான் அநேகருக்கு சொல்ல போகிறேன். அதனால இன்னைக்கு இந்த வல்லமையான தேவ பலம் வாய்ந்த இந்த ஒன்றை அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கு சொல்லும் வேலைக்கு இந்த காலம் போக போக, தலைமுறை மாற மாற அதுக்கான ஆட்கள் வருவதே இல்லை, முன் வருவதே இல்லை. The scarcity of God's work இன்னும் பெருகிட்டே போகுது. இதுக்கான வேலைக்கு தான் ஆட்களே இல்லை, வருவதே இல்லை. உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வேலைக்காக ஒப்புக் கொடுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக நான் அதை தைரியமாய் இல்ல பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்ற. இதுக்குன்னே வாழறவரு, இததான் சொல்லிட்டே இருக்கிறவரு, இதுதான் இவருடைய வேலையே. உணவை விட
இவருடைய வாழ்க்கையில் எந்த சுகத்தை விட இவருக்கு இதை சொல்றது மட்டும்தான் வேலை. ஆனா அவரு அதுக்கான ஒரு பலம் கேட்கிறார், அந்த வேலைக்காக கேட்கிறார் இல்லையா? சுவிசேஷ வேலை செய்வதற்காக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். இப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையின் பலம்னு சொன்னேன்ல, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் பலத்தை ஏதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்னு ஒரு கேள்வி கேட்டா தேவனே நமக்கு விளக்கம் கொடுக்குறார். சில நேரங்கள்ல நம்ம அந்த மல்டிவிட்டமின் மாத்திரை வாங்கினீங்கன்னா அந்த அட்டையை நீங்க வாங்கி பாருங்களேன், அதுல ஒரு 20 இன்கிரீடியன்ட், அதுக்குள்ள இருக்கிற 20 விஷயங்கள், இன்னொன்னுல 40 இருக்கும், இன்னொன்னுல 80 இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு தாதுக்கள், அவ்வளவு விஷயங்கள், அந்த விட்டமின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதோட ஸ்ட்ரென்த். இவ்வளவு இருக்கு இதுல, இந்த ஒரு மாத்திரையை போடுங்க, ஒரு நாள் முடிச்சுக்கும் உங்களுக்கான பலம் அது. ஒரு 50 வயசுக்கு மேல பெண்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேவ பலம் அந்த சுவிசேஷத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அதோட டைமென்ஷன் என்ன? அது எப்படி இருக்கும்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது உயிருள்ளது, ஜீவனும் வல்லமையுள்ளதாயும், எந்த பட்டயத்தையும் விட அதிக கருக்கானதாயும், பிரிக்கத்தக்கதாக, உருவ செல்லக்கூடியதாக, it can go deep into the, இவ்வளவு விஷயங்களை தாண்டி அது ஆழமாக உள்ளே செல்லக்கூடியதாக, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகை அறுக்கத்தக்கதாக இருக்கிறது. பாருங்களேன், இந்த தேவ வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமை இருக்கிறது, தேவ பலம் இருக்கிறதுன்னு சொன்னா அது எப்படி இருக்கிறது? நமக்கு புரியுற மாதிரி இங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிற இந்த வசனம் சொன்னா அதுக்குள்ள இருக்கிற வல்லமை இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இந்த வசனத்தை தான் நாம படிக்கிறோம், ஒருத்தர் சொல்றோம், நாம அப்படியே இதை கொண்டு போயிட்டு நம்பிக்கை என்ன பண்ணிடணும் சொல்லி. சில நேரங்கள்ல விதைகள், இன்னைக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விதைகள்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுக்கும் இப்பதுக்கும் வேற வேற மாறி போச்சு. முன்ன சாதாரணமா ஒன்றிலிருந்து வந்த விதை அப்படின்னு இருக்கும். இப்ப விதை நேர்த்தி செய்யப்பட்டதாக, ஹைபிரிட்னு சொல்ற பாத்தீங்களா, அப்படி விதை. நீங்க இந்த நர்சரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா விதைகள் இருக்கும், அங்க கிட்ட போய் பாருங்களேன், ஒரு பாக்கெட்ல வெறும் அந்த சீடோட பேர் போட்டு இருக்கும், பிளைனா இருக்கும். இன்னொரு பாக்கெட்ல போனீங்கன்னா மேல ஒரு லைன் போட்டிருப்பான், ஹைபிரிட்னு போட்டிருப்பான். ஆனா அதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கிறான், எந்த வண்டு பூச்சி அதெல்லாம் அதுல பிடிக்காத மாதிரி, கொஞ்சம் இனிப்பு அதிகமா வர்ற மாதிரி இல்ல. இந்த பப்பாளி பழம் வருது பாருங்க இப்பெல்லாம், நானும் இந்த பப்பாளி பழத்தை ஆட்டி ஆட்டி பார்ப்பேன். சில நேரத்துல 2 விதை உள்ள இருக்குமா, ஆட்டினா விதை இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அது உள்ள நான் நினைச்சுக்குவேன், அந்த ஆட்டுல அப்பா நிறைய விதை இருக்குது போலன்னு நினைச்சுக்குவேன். வீட்டுல வந்து இப்படி கட் பண்ணா 2 பரிதாபமா இருக்கும். ஆனா கொரோனா டைம்ல தான் நல்ல விதைகள் உள்ள நேர்த்தியான நல்ல பப்பாளி எல்லாம் கிடைச்சது. ஏன் அனுப்ப முடியல, எவனாலையும் நமக்கு கொடுத்தான். அப்ப நல்லா செழிப்பா இருந்தது. அப்ப இப்ப எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறான், நமக்கு வரதெல்லாம் ஹைபிரிட் மட்டும்தான் இங்க வருது. இந்த கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமை மற்றவங்க சொல்வதற்காக அப்படின்னு தான் நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா இல்லையே. நாம படிச்சாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஒரு ஆவலோட, நம்ம ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஜெபத்தோட கர்த்தருடைய வசனத்தை எப்படியே படிக்கிறோம். பசங்களை கேட்போம், படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். பைபிள் படிச்சா? படிச்சேன். படிக்கிறோம் இல்ல, அந்த படிக்கும் போது ஒரு சிறிய ஆவல், ஒரு சிறிய ஆயத்தம், ஒரு சின்ன ஜெபத்தோட கூட இப்ப நான் கொஞ்சம் வசனத்தை படிக்க போறேன், இந்த வசனம் எனக்குள்ள பேசட்டும், இந்த வசனம் எனக்குள்ள வந்து எனக்கு தேவையானதை கொடுக்கட்டும், அதுல எனக்கு ஒரு புத்தி கொடுங்க, எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க, எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தோட எதிர்பார்ப்போட அதை படிக்கணும். கொர்நேலியோ கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு முயற்சி எடுக்கிறார். தேவன் அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு, இந்த கேட்க வேண்டிய மனுஷன் அதுக்கான முயற்சி எடுக்கிறான். நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம படிச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு சொன்னாலும் சரி, அதை படிக்கும் பொழுது அது நமக்குள்ளே கிரியை செய்யும்படியான ஒரு முயற்சி நமக்கு தேவை.
யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21. ஆகையால் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு நாட்டப்பட்டதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சும்மா கொஞ்சோண்டு விதை இருக்குது, யாரோ கொடுத்தாங்க. உங்க வீட்டுல பின்பக்கமா கொஞ்சம் மண் இருக்கு. இப்பெல்லாம் கற்பனை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒண்ணும் இல்லை. இல்ல, முன்ன இருந்தது, இப்ப இல்ல. சும்மா கற்பனை பண்ணிக்குவோம். மண் இருக்குது, நம்ம விதைக்கலாம்னு கிட்ட போயிட்டோம். போனாக்கா அங்க நிறைய கல்லுங்கெல்லாம், நம்ம கொட்டி வச்ச செங்கல், இல்ல சிமெண்ட் கல், அதெல்லாம் அப்படியே இருக்குது. பாக்குறோம், மண் பகுதி இருக்கிறது. ஆனா அதுல செங்கலும் இல்ல சிமெண்ட் கல் எல்லாமே இருக்குது. உடனே என்ன பண்றோம், ரைட், அந்த விதையை ஓரமா வச்சுட்டு அந்த கல்லு, அந்த முள்ளு, இல்ல அதுல இருக்கிற குப்பை, பிளாஸ்டிக், அதெல்லாத்தையும் எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு வெறும் மண் பகுதி மாத்திரம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். கவனிச்சிக்கலாம் இந்த வசனம் எப்படி இருக்கு? ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்ல, நமக்கு இருக்கு. வந்துட்டோம், உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு அதை உள்வாங்கி நமக்காக ஏற்றுக்கொள்வதை போல கவனித்து கேட்கிறோம்? இதுலயே வித்தியாசம் இருக்கு நமக்குள்ளேயே. சரி, நம்ம மனநிலை, நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு? இதை கேட்கிற மாதிரி இருக்கா? முழுவதும் கேட்டுட்டே இருக்கிறோமா? நமக்கு தான் தெரியும். பட் நம்ம முடிவெடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுதும் சரி, அதை கேட்கும் பொழுதும் சரி, ஒரு ஆயத்தத்தோட நான் கேட்பேன். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் அதை ஆயத்தத்தோட நான் கேட்பேன். அப்படி நாம நினைச்சு கேட்டோம்னா அது நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்போ தேவன் அவள் இருதயத்தை திறந்தருளும்படி அப்படின்னு பாக்குறோமா இல்லையா? இதுக்கு ஈக்குவலா அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27 ஒரு விஷயத்தை நாம் வாசிக்கலாம். சேர்ந்த பொழுது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும், இப்போ நல்ல ரெண்டு பாட்டை கவனிக்கணும். தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அந்த புறஜாதியார் அவங்களோட விசுவாச கதவை திறந்ததையும் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு ஒண்ணு இருக்கிறது. அவர்கள் அந்த விசுவாசம் பெரும்படியாக தேவன் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு போய் சேருது. இதான் அங்க முக்கியமான விஷயம். நம்மை யாரோ ஒரு நபர் ஒரு நாள் சந்திச்சாங்க. இதான் கர்த்தருடைய வசனம், இதான் சத்தியம், இதை கேளுங்களேன். இது தேவ செயல். ஆனா அதை விசுவாசித்து கீழ்ப்படிவது நம்முடைய பங்கு. சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, சுதந்திரம் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நான் இந்த ஒரு 35 வருஷமா எவ்வளவு பேருக்கு வசனத்தை சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள்னா இல்ல. துரத்துனவங்களும் உண்டு, கோவப்பட்டவங்களும் உண்டு, எதிர்த்தவர்களும் உண்டு, நல்லா கேட்டு சரிதான் பாராட்டிட்டு கீழ்ப்படியாதவங்களும் உண்டு. ஆனால் அந்த வசனத்துக்குள்ள வல்லமை இருக்குது, அதுல மாற்றமே கிடையாது. அப்போ சொல்லுகிறவர்களோட பங்கு அங்க இருக்கிறது, கேட்பவரோட பங்கும் அங்க இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை கேட்பவங்க கிட்ட தேவன் வச்சிருக்கிறார். அப்ப தேவன் அவர்களுக்கு அந்த சத்தியம் போய் சேரும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணுகிறார். இதைதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சபையாராலும் மூப்பராலும் அப்போஸ்தலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். தங்களை கொண்டு செய்தவைகளை. இப்போ மீண்டும் அந்த 16ஆம் அதிகாரம். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். 15ஆம் வசனம் அப்போஸ்தலர் 16. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவருடைய வீட்டார், அவருடைய வீட்டார், அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சமயத்துல ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவளும் அவருடைய வீட்டார், கவனிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். யோசுவா
ஓகே, வேற பிலிப்பு பட்டணத்து ஜெயிலர், அப்புறம் கொர்நேலியும் அவனுடைய வீட்டார். அப்போ இதுல இருந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த கணவருக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம்னு வச்சுக்கோமே, அந்த சம்பளத்தை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அதை அவரே மொத்தமும் உட்காந்து தின்றுவாரா என்ன? இல்ல, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கிறதோ அதுக்கேற்றா போல அவருடைய வீட்டாரும் அதை அனுபவிப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாருன்னு சொன்னா அது அவருக்குள்ள இருந்து அவரை மாத்திரம் செழிப்பாக்கி அவரை அப்படியே வச்சிருக்காது. அது அவருடைய வீட்டார் அப்படின்ற ஒரு அடுத்த வட்டத்தை நாம யோசிச்சாகும். அதனாலதான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு குடும்ப தலைவன் தேறினவன் ஆகணும். அவன் அந்த வீட்டாருக்கு அந்த கர்த்தருடைய வசனத்தினால் ஒரு வழி நடத்தலை அவன் கொடுக்கணும். கொடுக்கிற வேலை நீங்க செய்யுங்க, சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க அதை கேட்டு அதன்படி தங்களை மாற்றி தாங்கள் கர்த்தருடைய வழியிலே வந்தா அவர்களுக்கு ஆசீர்வாதம். என்னன்னா நமக்கு ஒரு உரிமை இருக்கு. பக்கத்து வீட்டுல போய் நான் சொல்ல முடியாது, கேளு கொட்டுவன் தலைமையில நான் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய வீட்டுக்கு சொல்லலாம்ல, அதை சொல்லுகிற பொறுப்பை நாம் செய்யணும். அவனும் அவனுடைய வீட்டார், இந்த கொர்நேலியும் சரி, அந்த சிறைச்சாலைக்காரனும் சரி, இங்க இந்த அம்மாவும் சரி, அந்த வீட்டை கொண்டு வந்துடுறாங்க. அம்மா அம்மா வாங்க 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 கவனிங்க, இது கேளுங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, ரொம்ப பெஸ்ட், ரொம்ப நல்லது, கேளுங்க. நம்ம இதை எதுக்கு செய்யறோம் தெரியுங்களா? வீட்டார் அப்படின்னு எதுக்கு செய்யறோம்? முக்கியமா எதுக்கு செய்வோம்? சாப்பிடுறதுக்கு. பிரியாணி நல்லா இருந்தது, உடனே என்ன பண்ணுவோம்? அதை வீட்டார் அனைவருக்கும். ரொம்ப பிரபலமா அதிகமா செய்யறது அதுதான். கர்த்தருடைய வார்த்தை விஷயத்துல நம் வீட்டாருக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறோமா நாம? அதுக்கான முயற்சி, அதுக்கான ஒரு பாரம் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்கணுமே. அதனாலதான் சொல்றது, பிரிங் யுவர் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை ஆவிக்குரிய வழியில இழுத்து பிடிச்சு கூட்டுன்னு வாங்க. குறைந்தபட்சம் அதை நம்ம செய்யணும் கண்டிப்பா. அது யாருக்காக? சுயநலமா யோசிச்சா உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்காக தான் அதை செய்யணும். இப்போ தேவனுடைய அழைப்பு நமக்கு வரும்போது 3 விஷயம் சொல்றேன், கடைசியா முடிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, எழுதுறவங்க எழுதிக்கிங்க. தேவன் நம்மை ஒரு விஷயத்துக்கு அழைக்கிற மாதிரி தெரியுதா? கீழ்ப்படிய ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள, அது ஒரு அழைப்பு தான். அடுத்தது, ஒருவரை பார்த்து நீங்க தேவனுடைய வேலை செய்யுங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, சகோதரர்களே நீங்கள் தேவனுடைய வேலை செய்ய வாங்க, ஒரு அழைப்பு தானே. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய விஷயம் என்று சொன்னால் நான் ஆயத்தமா இருக்கேன், ஐ எம் ரெடி அப்படின்னு நம்மள எப்பவுமே மனசு வச்சுக்கணும். கர்த்தருடைய விஷயம்னா, கர்த்தருடைய வேலைன்னா நான் எப்பவுமே என்ன வச்சுக்கிறேன். சிலருக்கு சொல்லுவோம் இல்ல, எப்பனாலும் கூப்பிடுங்க, நைட்டு 12 நாளும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் கால் மீ, ஐ வில் பி ரெடி டு ஹெல்ப் யூ. யாராவது நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்கு நம்ம சொல்லி வச்சிருவோம். அப்ப நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்றத நாம தெளிவுபடுத்திடுறோம் இல்லையா? அது மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அவர் நமக்கு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, எப்பவுமே நம்ம மனசு கர்த்தருடைய விஷயம்னாலே எப்படி இருக்கணுமா? ஐ எம் ரெடி, ஐ எம் எவர் ரெடி அப்படின்னு இருக்கணுமா. ஒண்ணு. இரண்டாவது, சொல்லியாச்சு, கேட்டுட்டோம், கர்த்தருடைய விஷயம் தானே அது, கர்த்தர் சொன்ன விஷயம் தானே, இணங்கும்படியான ஒரு மனம் தேவை. ஏன்னா இணங்குதல் அப்படின்னா அந்த விஷயத்தோட நம்மளையும் பொருத்தி கொள்ளும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். We have to commit ourselves. அந்த இடத்துல ஒரு இணங்குதல் தேவைப்படுகிறது. செஞ்சு முடிச்சிட்டோமானா இல்ல. இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றதா இருந்தா, இது மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம், ஐயோ வரவே மாட்டேன், அவள் தான் முடிஞ்சது, உடனே சொல்லிட்டோம் நம்ம இல்ல. இப்போ இது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், அப்படியா, யோசிக்கிறேன், சரி. அப்போ இணங்குவதற்காக நம்ம என்ன பண்றோம்? நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ல, இணங்குதல். மூன்றாவது, கர்த்தருடைய விஷயமாக ஒண்ணு சொல்லப்பட்ட உடனே ஒரு அழைப்பு நமக்கு வருதுன்னு சொன்னா, மூன்றாவது, தாழ்மையோடு கூட அந்த திட்டத்துக்கு நம்மள என்ன பண்ணணும்? ஒபே பண்ற ஒரு ஸ்பிரிட் நமக்கு வந்துடணும். We should have a spirit of humility and obedience. இது நமக்கு வந்துடணும்.
சோ கர்த்தருடைய விஷயமாக நமக்கு ஒன்று சொல்லப்பட்டால், இதை செய் என்ற ஒரு அழைப்பு நமக்கு வந்தால், எப்பவுமே நான் தயாரா இருக்கிறேன் என்ற மனதை எப்பவுமே வச்சுக்கணும். எப்பவுமே தயாரா இருக்கும் மனது வேணும். அடுத்தது இணங்கும்படியான மனம் வேணும். அடுத்தது நாம் அந்த கர்த்தருடைய வேலைக்கு தாழ்மையோடு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் லீதியாள் கிட்ட நம்ம பார்க்கிறோம், கொர்நேலியு கிட்ட நம்ம பார்க்கிறோம், சிறைச்சாலை குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த அந்த அதிகாரியோட குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இதோ இந்த மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. எச்சரிப்புகள் ஆங்காங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகலும் இந்த மழை கொஞ்சம் நின்றிருக்கிறது. அதனால் சமூகத்துக்கு வரும்படி உடைய பிள்ளைகள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, முயற்சி எடுத்து வந்த ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆசீர்வாதமாக இந்த நாளில் அவர்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அது எங்கள் ஆவிக்குள்ளே வந்து எங்களை பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இதோ ஒரு சுவிசேஷ வேலை செய்கிற விஷயத்துல உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிற, அதுக்கு தயாரா இருக்கிற, கீழ்ப்படுகிற விஷயத்தை நாங்கள் ஊழியக்காரரிடத்திலும் பார்க்கிறோம், விசுவாசிகளிடத்திலும் பார்க்கிறோம். நாங்களும் கூட அப்படியே நடந்து கொள்ள இன்று எங்களுக்கு இந்த படிப்பினையை நீர் எடுத்து காட்டியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆசீர்வதியும் இந்த நாளிலே எங்களுக்கு ஆகாரம் கொடுத்த அந்த குடும்பத்தாரை, அந்த அருமையான விதவை தாயை ஆசீர்வதியும். நன்றியோடு துதிக்கிறோம். இதோ ஆகாரம் உண்டு திருப்தியாய் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.